மகா சொன்னத யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. நம்ம வீட்ல இருந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுவா மதனுக்கு? எதுக்கு ஐஸ்வர்யாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த ரூ. 10,00,000 விஷயத்த பார்த்தீங்கன்னா, மதன் வந்து பயந்துர்றாரு. இந்த மாரி போலீஸ்க்கு எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாங்க. அவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐஸ்வர்யாவுக்கு மெசேஜ் வருது. "உனக்கு இனிமே அவ்வளோதான் மரியாதை. இன்னொரு வாட்டி நீ யாரையாவது கூட்டிட்டு வந்த அப்படின்னா, நான் நெட்ல போட்டு விட்டுருவேன் எல்லா வீடியோவும் இன்னும் தப்பு தப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே ஐஸ்வர்யா ரொம்ப பயந்துர்றாங்க. இத சூர்யா கிட்ட மகா கிட்டயும் சொல்றாங்க. இந்த தடவ சூர்யாவும் மகாவும் பக்காவா பிளான் பண்ணி, கண்டிப்பா நம்ம மதன புடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த பைக் வாங்குறதுக்காக அது அவர்கிட்ட போவாரு. போனோனே மதன யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக சூர்யாவும் மகாவும் ஒளிஞ்சிருப்பாங்க. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா, மதன் வந்து எஸ்கேப் ஆயிறாரு. கையும் களவுமா புடிக்க முடியல. ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, "நான் உன்ன பார்க்கணும். நீ இங்க வரியா?" அப்படின்னோனே, "ஐஸ்வர்யா மட்டும் தனியா போங்க" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. ஐஸ்வர்யா அங்க போயிட்டு பேசும்போது, "என்ன எனக்கு எதிரா எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறியா? போலீஸ் கிட்ட சொல்ற, உங்க அக்கா கிட்ட சொல்ற, அவ்வளோதான் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு தேவையானது என்னன்னா, எனக்கு காசு வேணும். அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொன்னேன்னோனே, "இதோ பாரு ஃபோட்டோ காப்பி எல்லாம் குடு" அப்படின்னாங்க. ஃபோட்டோ காப்பிலாம் குடுக்குறது பேசுறாங்க. ஆனா கௌதம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாரி ஃபோட்டோஸும், ஒண்ணா இருக்கிற மாரி வீடியோஸும் வந்து எடுத்துக்கிறாரு. மகாவும், சூர்யாவும் அங்க தான் நின்னுட்டு இருப்பாங்க. அத பார்க்க மாட்டாரு கௌதம்.